முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்று வரும் முத்தமிழ் பேரவையின் பொன் விழா ஆண்டு இசை விழா மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்று பேசிய காட்சிகளை பார்ப்போம். திராவிட கொள்கைகளை மறைக்காம எதை பற்றியும் கவலைப்படாம துணிச்சலாக பேசக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள். சில நாட்களுக்கு முன்பு இதே அரங்கத்தில் திராவிடமே தமிழுக்கு அரண் என்ற சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி அதில் சிறப்பான துணிச்சலான கருத்துக்களை எல்லாம் எடுத்து பேசியிருக்கிறார் நம்முடைய சத்யராஜ் அவர்கள். அவருக்குத்தான் கலைஞர் விருது இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. நடிகர் சிவகுமார் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் கலைஞர் வசனங்களை பேசி நான் கற்றுக்கிட்டேன் என்பதை பற்றி அவரே குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இன்னைக்கு நடிகராக இருக்கிறதாகவும் அதனால்தான் இன்றைக்கு நான் நடிகராகவும் மின்னி கொண்டிருப்பதாகவும் தான் நடிகனாக ஆனதற்கு கலைஞர் என்ற ஆசிரியர் தான் காரணம் என்று எல்லா கூட்டத்திலையும் பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள். அதேபோல மக்கள் எம்ஜிஆர் இடத்திலும் மரியாதை வச்சிருக்கக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள். கலைஞர் மேல தனக்கு இருக்கிற மரியாதையை மறைக்காதவர் என்பதுதான் அவருக்குள்ள பெருமை. அவருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, முத்தமிழ் பேரவை வழங்குகிற இந்த விருதானது முத்தமிழறிஞர் கலைஞரே வழங்குகிற விருது மாதிரி எண்ணி உங்கள் அனைவரும் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன், வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தலைவர் கலைஞரை ஏன் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றுகிறோம் சொன்னால், பேச்சாற்றல், எழுத்தாற்றல் என்று இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழிலும் தம்முடைய தமிழாற்றலை முத்திரை பதிச்சவர் அவர். அவருடைய எழுத்தாற்றலுக்கு சிறு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானம் என்றே ஒலிக்கும் என்று எழுதினவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினாலும் இசைநயம் அதில் இருக்கும். அவர் எழுதினதை வாசிச்சால இசை போல இருக்கும். தலைவர் கலைஞருடைய மனோகர வசனம் எப்படி இசை வடிவமா இருக்குன்னு என்னுடைய மகள் செந்தாமரையுடைய நாட்டிய அரங்கேற்று விழாவில் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடியே காமிச்சார். பொதுக்கூட்ட மேடைகளில் தலைவர் கலைஞர் உணர்ச்சிகரமாக பேசுறத பார்க்கும்போது நாடக தமிழை நேரில் பார்க்கலாம். இப்படி முத்தமிழாக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர். முத்தமிழுக்கு இலக்கணமாக விருது பெற்ற நீங்கள் எல்லாரும் உங்களைப் போல பல திறமைசாலிகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பது நம் முழக்கம். அந்த வரிசையில இசையிலும் தமிழ் ஒலிக்கணும், செழிக்கணும். இடையில சாதி மதம்னு அந்நிய மொழிகள் மூலமா பல்வேறு பண்பாட்டு தாக்குதல் நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி தமிழும் தமிழினமும் தமிழ்நாடும் நின்று நிலைக்க தமிழின் வலிமையும் நம்ம பண்பாட்டின் சிறப்பும் தான் காரணம். எந்த ஆதிக்கத்தையும் வெல்லும் ஆற்றல் மொழிக்கும் கலைக்கும் உண்டு. அந்த 2ஐயும் கண்போல காக்கணும். இதுதான் முத்தமிழ் பேரவைக்கு என் பொன்விழா செய்தியா நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த அரை நூற்றாண்டு காலமா தொய்வின்று கலைப்பணியாற்றி வரும் முத்தமிழ் இங்கே மகிழ்ச்சியோடு நான் எதிர்பார்ப்பது 50ஆம் ஆண்டு விழாவோடு நின்று விடாமல் நிச்சய 100ஆண்டு விழாவையும் தொட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டு, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு தனது கலைப்பணியை தொடர வேண்டும் என்று மனதார நெஞ்சார சார்பில் மட்டுமல்ல நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பில் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக முதலமைச்சர் பேசிய காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.